அண்ணன் உள்ளிட்ட அவையில் அமர்ந்திருக்கும் தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அண்ணன் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் அதை திட்டமிட்டாங்க. உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக தமிழீழ விடுதலைக்காக தொடர்ச்சியாக எந்தவித சமரசலமும் இல்லாமல் களமாடிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லா அந்த பேராண்மையாம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் கொள்கைகளை ஏற்று களத்தில் நின்று போராடி வீரச்சாவினை தழுவிக்கொண்ட அந்த ஆயிரம் மாவீர தெய்வங்களை இந்த இனத்திலே வணங்கி அவர்களுக்கு நிகராக இந்த தமிழர் நிலத்தில் கடந்த 14 ஆண்டுகளாக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக எந்தவித சமரசமும் இல்லாமல் களத்தில் போராடி வரும் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களின் கட்டளையை ஏற்று இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கும் உங்களிடத்தில் தமிழீழ விடுதலை குறித்து நிறைய பேச வேண்டும், அதற்கான காலமும் சூழலும் இங்கில்லை என்கின்ற சூழலில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவிட்டு நான் நிறைவு செய்கின்றேன். ஒட்டுமொத்த வல்லாதிக்க நாடுகளும் இணைந்து தமிழீழ மண்ணில் திட்டமிட்டு நடத்திய அந்த இனவழிப்புக்கு நடுவே தலைவர் அவர்களிடத்தில் திரிகோணமலை ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை மட்டும் விட்டு கொடுக்குமாறு இந்த உலக நாட்டாமை என்று கூறிக்கொள்ளும் அமெரிக்கா கூறிய போது தலைவர் அதற்கு இணங்கவில்லை. மாறாக அவர் குறிப்பிட்ட 2 விஷயம். அவர்கள் அதற்கு வெகுமதியாக தலைவருக்கு முதல்வர் பதவி உள்ளிட்ட நிறைய சுகபோகங்களை அள்ளித்தருவதாக கூறிய போதும் என் மக்களுக்காக போராட துவங்கிய நான் இந்த மண்ணிலே போராடி சாவேனே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக எதையும் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். குறிப்பாக நான் இன்றைய தினத்தில் நீங்கள் கூறுவது போல இந்த நிலப்பரப்பை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வந்தால் அது தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழ்நாடு உள்ளிட்ட இந்திய பெருநிலத்திற்கு பெருத்த அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என்கின்ற காரணத்திற்காக அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அதே போல தலைவர் அவர்கள் எந்த கட்டளையை அந்த மக்களிடத்திலே பிறப்பித்து மக்கள் இராணுவமாக தன்னெழுச்சியாக மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள் என தொடர்ந்து களத்திலே நின்றார்களோ அவர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய சூழல் வந்தது. ஆனால் வல்லாதிக்க சக்திகளின் இந்தியா உள்ளிட்ட வல்லாதிக்க சக்திகளின் துணையோடு அந்த போர் துரோகத்தால் மௌனிக்கப்பட்டு ஆயுதமேந்திய போராட்டம் நிறைவுற்றாலும் இந்த நிலத்திலிருந்து நம்முடைய சமரசமில்லா போராளி மரியாதைக்குரிய அண்ணன் திரு வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவாயுதம் என்னும் அரசியல் புரட்சியின் மூலமாக இந்த நிலத்திலும் அந்த நிலத்திற்குமான தீர்வுகளை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையை இந்த மிக பெரும் திரள் எண்ணிக்கையில் நீங்கள் கூடியிருக்கின்ற இந்த காட்சி நம்பிக்கையை தருகின்றது. அதற்காக நாம் தொடர்ந்து போராடுவோம் என்கின்ற செய்தியோடு வடமாநில தொழிலாளர்கள் என்பது இங்கு பிழைப்புக்காக வந்து அவர்களுடைய பிழைப்பை மட்டும் பார்த்த வரையிலும் நாம் அமைதியாக இருந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு திட்டமிட்ட இன்னொரு பரிணாமமாக நம்முடைய உரிமைகளை பறிக்கவும் நம் நிலத்திலிருந்து அவர்களுடைய ஒழுக்கக்கேடான செயல்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் கொலை கொள்ளை பாலியல் வன்முறைகள் என எல்லாவற்றிற்குமான ஒரு களமாக இதை படிப்படியாக மாற்றி வரும் சூழலில்தான் நாம் இதை முழுவதுமாக தடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்ற உண்மையை எனதருமை சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தொடர்ச்சியாக நாம் களத்திலே நின்று இதை ஒரு வரையறைக்குள் கொண்டு வர வேண்டிய சூழலும் இருக்கின்றது. அடுத்தடுத்து ஆளுமைகள் இது குறித்து விரிவாக பேசவிருக்கின்ற சூழலிலே இந்த 2 செய்திகளோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.